ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Romans chapter 8 verse 5. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக காரியங்களை நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். எல்லாமே அப்போ இன்னும் காரியங்கள் சொல்வதற்கு அது மாத்திரம் வாக்குத்தத்தத்துல நான் சொல்லிக் கொடுத்ததுலே இன்னும் சில இருக்கிறது, இன்னும் ஆனந்தத்துக்குள்ள நம்ம போகலாம். அப்ப ஆண்டவர் அது காத்து கொண்டிருக்கிற வேலைகளை ஆண்டவர் தெளிவாய் சொன்னா God is speaking on setting the mind, setting your mind on, உங்களுடைய மனதை பதிய வைத்தல். setting your mind is very important. ஏன் சொன்னா ஆண்டவர் நம்மை மறுரூபப்படுத்த விரும்புகிறார், வாழ்க்கையை மறுரூபப்படுத்த விரும்புகிறார். ஏன்னா ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வந்தால்தான் புரியுது உங்களுக்கு, உங்களுடைய இன்சைட் உங்களுடைய லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு சொன்னா அவர் என்ன பண்ணணும்னா ஆண்டவர் ஏதோ ஒன்றை உங்களிடத்துல செய்யணும். ஏன்னா இருக்கிற மாதிரியே இருந்தா நான் என்ன ஆக முடியாது, மாற்றத்தை எனக்கு ஒரு ஒன்றுமே இருக்காது. திருப்தி அடைந்து கொண்டு போகலாம், நான் என்ன பண்ணிக்கலாம், திருப்தி அடைந்து சொல்லிக்கலாம். எப்படின்னு சொன்னா கம்மியான விதி இல்ல கர்த்தர் எனக்கு தான் வச்சிருக்காரு, ஆண்டவருடைய வழி இது சொல்லி திருப்தி அடைந்து ஓடிக்கொண்டிருக்கலாம். திருப்தி அடைந்து ஓடுவதற்கு கர்த்தர் நம்ம வைக்கவே இல்லை. ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை உயர்த்துவதற்கு, ஏன்னா அவருடைய திட்டங்கள் பெருசு. ஆமா, எரேமியா 29:11 ரொம்ப அழகா இருக்குது. அங்க பாருங்க, நீ எதிர்பார்த்து இருக்கிற நீங்கள் முடிவை கொடுக்கும்படிக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். an expected end. கர்த்தர் நல்லவர். இது பாத்தீங்க சொன்னா NIV-ல வாசிக்கும் பொழுது அதுல NKJ-ல பார்க்கும்போது என்ன சேஞ்சஸ் வரும்னு சொன்னா தாட்ஸ் வரும், நினைவுகள். அடுத்தது அங்க வந்து பாத்தீங்க சொன்னா பிளான்ஸ் வரும். NIV-ல பிளான்ஸ் வரும். பிரைஸ் லார்ட். கர்த்தர் சோ தாட்ஸ் பிளான்ஸ் எல்லாமே சோ கிரேட். இப்போ அங்க என்ன சொன்னா அந்த வெர்ஷன்ல வாசிக்கும், AMP-ல இந்த வெர்ஷன்ஸ்ல வாசிக்கும் போது என்ன அதுல பார்க்கணும்னு சொன்னா என்னை குறித்து ஏற்கனவே அவர் ஒரு திட்டத்தை நோக்கத்தை வைத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? Now what is my expected end? இங்கதான் இப்ப மாட்ட போறோம். நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவு என்ன? அதை அன்லைன் பண்ணிக்கங்க. இப்ப நீங்க கடைசியா இதுக்கு ஆன்சர் கொடுக்க போறீங்க. நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவு என்ன? சரியா? அதை நான் போட்டிருக்கு, நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி. நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவு என்ன? லாஸ்ட்ல நான் ஆன்சர் பார்ப்போம், சரிங்களா? இப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்க ரொம்ப அழகா இருக்குது. ரோமர் 8:5 அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்லிருக்காரு சொன்னா setting your mind on. Okay, now you have to learn to set your mind. உங்கள் மனதை பதிய வைக்க வேண்டும். இல்லைன்னா பிரச்சனை. ஏன்னா ரெண்டு இருக்குது இப்போ. there are two, மாம்சத்துக்குரியவைகள் ஆவிக்குரியவைகள். கிளியரா? சரியா? இப்ப ரெண்டு இருக்குது. இப்ப அங்க எழுதும்போது சொல்றாரு மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்ன செய்றாங்களா? மாம்சத்தின்படி நடக்கிறார், the one who walks in the flesh. இன்னொன்று வந்து ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறாங்க. இப்போ வாக்கிங், இப்போ நம்ம இப்போ comes into walking. இப்போ நான் என்ன நடை நடக்க விரும்புகிறேன்? you have to get into that. எந்த வாக் எனக்கு வேணும் என் லைஃப்ல? because that's a life I have to live. யாருமே என்ன பண்ண முடியாது, வாழ்க்கையை வந்து தானா ஓடும். அது ஒரு டீம் இருக்கிற அதெல்லாம் ஆகாது. யூ ஹேவ் டு ரன். உங்கள் வாழ்க்கையை நீங்க நடத்தணும். அப்ப அந்த வாழ்க்கையை நடத்தணும்னா ரெண்டு இருக்குது, மாம்சத்தின்படி நடக்கலாம், ஆவியின்படி நடக்கலாம். இப்ப என்ன பிரச்சனைன்னா உங்க நட உங்க சிந்தனை மாற்ற போகுது. புரியுதா உங்களுக்கு? உங்க நட என்ன பண்ண போகுது? சிந்தனை மாற்ற போகுது. அப்போ நான் என்ன செய்யணும்? என் நடைய உறுதிப்படுத்தணும்னு சொன்னா என் சிந்தனையை நான் இப்ப உறுதிப்படுத்த வேண்டும்.
இல்லைன்னு சொன்னா என் நடையானது the circumstances will make me to think. சூழ்நிலைகள் என்ன பண்ணும், என்னை வந்து என்ன பண்ணும், சிந்திக்க வைக்க வச்சிடும். இல்ல இல்ல இல்ல, நான் என்ன பண்ணணும்னு சொன்னா என் சிந்தனையை முதலாவது பதிய வைக்கணும். பிக் சேஞ்ச் பண்ணுவாங்க. You must now direct how you want to walk. நான் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நான் இப்பொழுது தீர்மானிக்க ஆரம்பிக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். பிரைஸ் தி லார்ட். அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பூமியில இருக்கும் பொழுது அப்படியே வந்து ஒரு ஜெபத்தை சொல்லிக் கொடுத்தார். ஆமா, என்ன சார்? ஃபர்ஸ்ட் பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, இரண்டாவது உங்களுடைய நாமம் பரிசுத்தம், அடுத்தது அப்புறம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல. So first one, you have to understand the Father. அது யாருக்கு என்ன தெரியுமா? You have to align with Him. பிதாவோட கூட என்ன பண்ணணும்? இசையணும். ஏன்னா என்னை அனுப்பினவரே அவர்தான். என்னை அனுப்பினவரோட நான் இசையிலன்னா aligning with the Father. அடுத்தது என்ன பண்ண? அவரை எல்லா துதிக்கும் கனத்துக்கும் அவர் பார்த்து அவரை உயர்த்தணும். Praise the Lord. You have to lift His name. You have to glorify His name. ஞாபகத்துக்கு கொள்ளுங்க, எப்பொழுதும் வாயில கர்த்தரை துதிக்கிற துதி ஆராதனை இருக்கணும். Praise the Lord. மகிமை அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். In everything give glory unto the Lord. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து என்ன சொல்றாங்க? உம்முடைய ராஜ்யம், is your kingdom. ஏன்னா பரத்துல அவர் சொன்ன ராஜ்யம் அது. நல்லா புரிஞ்சுக்கீங்க. It is not a nation. ஏதோ தேசம் அல்ல, அது ராஜ்யம். Kingdom is different. Praise the Lord. Kingdom is different. அங்க வந்து no democracy. நினைச்சா பண்ணலாம், நினைச்சா பண்ணாம இருக்கலாம், ரூல்ஸ் எப்படி வேணா மாத்திக்கலாம். Kingdom, it has its own rules and principles. Praise the Lord. அப்ப ராஜ்யம் வருவதாக என்ன தெரியுமா? என்னை ஆளுகை செய்யணும். ஆமென். ராஜ்யம் வருவதாக சொன்னால் என்ன சொல்றேன் நானு? என்னை ஆளுகை செய்யும். அப்படின்னா இனிமே எனக்கு நீங்க தான். Because as a kingdom, I belong to a citizen of a kingdom. Now I will abide by the rules. Now Lord, you are my, have dominion over me, rule over me. என்னை ஆளுகை செய்யும். Praise the Lord. That is so. அடுத்தது ரொம்ப முக்கியமானது. பரலோகத்தில் உம்முடைய சித்தம் பூமியில என்ன அர்த்தம்னா, அங்க என்ன இருக்குதுன்னா இஷ்டத்துக்கு எதுவுமே இல்லை. அதான் மாட்டு ஜாதி. நீங்க இஷ்டப்படுற மாதிரி எல்லாம் கிடையாது. யாரும் பரலோகத்துல யாரும் அவங்களுக்கு விருப்பமா செஞ்சவங்க அவ்வளவுதான் தள்ளப்பட்டான். அவனோட கூட சேர்ந்தவங்க and eternal damnation is waiting for them. They lost தங்களுக்கு இருந்த அந்த ஆசீர்வாதத்தை, தங்களுக்கு இருந்த என்ன சொல்றது சலுகையை. எனது ராஜ்யம். Praise the Lord. அங்கே ஒன்றே ஒன்று மாத்திரம்தான், தேவ சித்தம் மாத்திரம்தான் அங்க நடக்கும். இப்ப இந்த பூமியில மனுஷன் என்ன பண்ணான்னா, அவன் கொடுக்கப்பட்டதை இழந்ததுனால இப்ப என்ன பிசாசங்க ஆளுகை செய்கிறதுனால இப்ப தேவனுடைய சித்தம் இங்க இல்ல. அவன் தேவ சித்தத்திற்கு விரோதமாய் செயல்படுகிறவன், தள்ளப்பட்டவன். இப்ப அவன் என்ன பண்றான்னு சொன்னா, இங்க ஆளுகை செய்யும் பொழுது ஆண்டு என்ன பண்றாரு? அனுப்புறாரு. நம்பி அனுப்புறாரு. Praise the Lord. Hallelujah. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னு சொன்னா, அனுப்புறது வந்ததுனால அவரை பத்தி உங்களுக்கு தெரியும். ஆகிய என்ன சொன்னா, உம்முடைய சித்தம் பரலோகத்துக்கு நீங்க செய்யறது போல இந்த பூமியில ஆண்டவரே செய்யும். அதுக்குதான் நீங்களும் நான். That's why we are for the will of God. Praise the Lord. Hallelujah. அப்போ இந்த காரியங்களை பார்க்கும்போது என்ன சொன்னா, சிந்தை now we have to set on. உங்க மேல பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய சிந்தை. வாசிக்கலாம் வசனம் புரியுறதுக்கு. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம் பாருங்களேன். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ரெண்டு சிந்தை, மாம்ச சிந்தை,
ஆவி சிந்தை ரெண்டு இருந்தது. புரியுதா உங்களுக்கு? இப்போ இயேசு நமக்கு எதை சொல்லி கொடுக்கிறார்? ஆவியின் சிந்தை. ஆவியின் சிந்தை என்ன பண்ணும்? பிதாவை நோக்கும். I have a father. My father is the one to be glorified. அவர் மாத்திரம் தான் மகிமைப்படணும், அவர் மட்டும் தான் உயர்த்தப்படணும். அடுத்தது, அவருக்கு ஒரு ராஜ்யம் வைத்திருக்கிறார், அந்த ராஜ்யத்தை நான் உட்பட்டவராக இருக்கிறேன், அந்த ராஜ்யத்திற்கு எல்லா ஒழுங்குகளும் எல்லாமே இருக்குது. அடுத்தது, அவருடைய சித்தம் அங்கே நடக்கிறது போல இந்த பூமியில உண்டாவதாக. இது ஆவிக்குரிய சிந்தை. மாம்ச சிந்தை என்ன சொல்லணும்னு சொன்னா, நல்லா புரிஞ்சுக்கலாம், உலகமும் உலகத்தின் காரியங்களும் சூழ்நிலைகளும் ஏற்றுக்கொள்ளும். நடக்கும் உலக காரியங்களை ஏற்றுக்கொள்ளும். இப்ப என்ன ஆயிருதுன்னா, தேவனுடைய காரியங்கள் அல்ல, தேவனுக்கு விரோதமாய் செயல்பட. இப்போ என் சிந்தையை நான் எதன் மேல் வைக்க போகிறேன்? ரொம்ப முக்கியம். எதன் மேல நான் வைக்க போறேன்? ஏன்னா தேவனுடைய சித்தத்தை, தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுவதற்கு நாம என்ன கொடுக்காம தேவனால என்ன பண்ண முடியாது, செயல்படுத்த, நம்ம வாழ்க்கையில செயல்படுத்த முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப என்னுடைய வாழ்க்கையில என் தேவன் தம்முடைய சித்தத்தை, தம் திட்டத்தை செயல்படுத்த வேண்டுமானால் நான் என்ன பண்ண வேண்டும் சொன்னா, ஆவியின் சிந்தையை அணிந்து கொள்ள வேண்டும். I have to set my mind on Christ. Praise the Lord. On the kingdom, on God. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It's a beautiful verse. தேவன் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் மகிமையான மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கார். ஏன்னா அவர் சித்தம் திட்டத்துக்கு மகிமையான மாற்றங்கள் உண்டாகிறது கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? தேவன் நம்முடைய மனதை மாற்ற வேண்டியதா இருக்கிறது. நல்ல ஞாபகம் கொள்ளுங்க. Because if your mind is not changed, உங்க மனது மாறவில்லை என்று சொன்னால் தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய காரியத்தை உள்ள விட மாட்டீங்க. ஆராதனை செய்தோம், புதி கர்த்தருடைய பிரசன்னத்துல இருந்தாச்சு. இப்ப ஆண்டவருடைய இருந்தத்தை இப்ப என்ன பண்ண போறோம்? வாழ்க்கையை வாழ போறோம். அதனால பார்த்தோம், மாம்சத்துப்படி நடக்கிறவர்கள், ஆவின்படி நடக்கிறவர்கள். இப்போ வாழணும். இப்ப இந்த வாழ்க்கையில உள்ள வரும் பொழுது இப்ப நான் சூழ்நிலை பார்க்கிறேன். சூழ்நிலை பார்க்கிறேன். இந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது சிந்திக்க ஆரம்பிச்சதா பிரச்சனை. இப்போ அங்கிருந்து பெற்றுக்கொண்டவனாக, அந்த சிந்தை உடையவனாக நான் பதிய வச்சேன்னு சொன்னா, இந்த இப்ப பார்க்கிறத இதற்கு ஏற்றபடி மாற்றுவேன். நான் எதிர்பார்த்திருக்க முடிவை கொடுக்கும்படி அவர் என் மேல் பிரியமாய் இருக்கிறார், அவர் என் மேல் நோக்கமாய் இருக்கிறார். அவை தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அப்போ நான் பார்க்க சொல்லுவேன், என்ன பேசுவேன்? நானு சூழ்நிலையை பார்த்து, சூழ்நிலை வந்த உடனே அதுக்கு ஏற்றபடி சிந்திக்காதபடிக்கு இப்ப எப்படி பேச போறேன்? நான் எதோட கூட பதிந்து இருக்கிறேனோ அதை பேச போகிறேன் லைஃப்ல. இப்போ how it will be. நீங்க என்ன பண்ண மாட்டேன்னு சொன்னா, தேவனுக்கு அந்த பெற்றுக்கொண்டதை பேசாம we are waiting for it to happen. Praise the Lord. காற்று அடிக்குது, நல்ல புரிஞ்சு, காற்று அடிக்குது, படகுல தண்ணி வந்துச்சுன்னா அலற தெரியுது. ஏன்னா சிந்தை என்ன ஆகல, கிறிஸ்துவனை செய்யல. அவர் என்ன சொன்னாரு? அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அவர் சொன்னபடியே நடக்கும். இது ஆவின் சிந்தை பதிக்கிறது. புரிஞ்சுக்கணும், பதிக்கிறது. இப்ப பதிச்சுட்டேன்னா காற்று வருது, தண்ணி வருது, என் போட்ல வருது, முழுகிற மாதிரி வருது. என்ன பேசுறது தெரியுமா? நீ எல்லாம் மாறணும். ஏன்னா நான் அக்கறைக்கு போறவன். Praise the Lord. You call it faith. It's okay. But the mind is very important. விசுவாசம் தானா பேச முடியாது. வார்த்தையில சிந்தை இருக்கணும். பதிந்து இருந்தால்தான் என்ன பண்ணுவேன்? I will change things. Praise the Lord. ஏன்னா என் தகப்பனுடைய வார்த்தையில இவை இல்லை. Praise the Lord. இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப பேசுறோம்.
மாம்சத்துப்படி நடந்தா மாம்சத்துப்படி சிந்திச்சு என்ன ஆகுமோ ஏதாகுமோ நான் பெயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? ஆவிக்குரிய சிந்தையில வந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க தெரியுமா? அதட்டு இருப்பீங்க. ஏன்னா ஆவிக்குரிய சிந்தை என்ன சொல்லியிருக்கோம்? அக்கறைக்கு போகும் ஆர்வம் சொன்னாரு தவிர பாதி வழியில படகுல முழுகி போக சொல்லல. ஆவிக்குரிய சிந்தை சொல்லியிருக்கோம். பதிய வைக்கணும். That's what the word is for. இதுதான் வார்த்தையானது. அப்ப என்ன பண்ணுறா? கர்த்தர் முதலாவது உங்கள் சிந்தையை மாற்ற வைக்க விரும்புகிறார். நீங்க இருக்கிறத பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க மாம்சத்துக்குரிய பேசுறீங்கன்னா மாம்சத்தின்படி தான் நடப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன பேசினா உங்களுக்கு? தரிசனங்கள், வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், உங்கள் விண்ணப்பத்தின் பதில்கள், அடையாளங்கள், ஆவிக்குரிய அடையாளங்கள், இதெல்லாம் நீங்க பார்க்க தெரியணும். ஆமா, சீசன்ஸ், சைன்ஸ், டைம்ஸ், இது அற்புதங்கள் பார்க்கணும். ஒரு அற்புதம் நடந்தா everything is not God. புரிஞ்சுக்கணும். Not everything is of God. You must know it is of God. இது ஆவிக்குரிய சிந்தை. In everything you have to see, is it the Lord? நன்மையானது எல்லாம் நன்மையை போல காணப்படும். ஒளியின் தூதர் வேஷம் தரிக்க முடியும். நன்மையை போல இருக்கிறது எல்லாமே you must always understand. அதனால you cannot take it. Always must know this is of the Lord. Praise the Lord. Praise the Lord. Don't give a doubt. See, there are few things I want to tell you. When I was in my youth, when I accepted the Lord, ஆண்டு நடக்கும் போது வசனங்களை கொடுத்தார். நம்ம ஏன் அதுன்னு சொல்ற வசனம் ஏன் அடிச்சுக்கிறது வசனம்? அப்போ அந்த நாட்கள்ல இப்போ தெரியாது. அப்புறம் பாத்தீங்கன்னா சித்தம் தீர்க்கதரிசிகளையும் இவங்களே அங்கேயே தேடி விடுவாங்க. ஆமா, என்னன்னா பழைய ஏற்பாடுல எது வேணாலும் தீர்க்கதரிசிக்க போகணும். மறந்துட்டாங்க புதிய ஏற்பாடு. என் ஆடுகளின் சத்தத்தை கேட்கும், அவைகள் என் பின்னால் வரும். மறந்துட்டாங்க. சோ என்ன பண்ண சொன்னா அப்படி நியூ டெஸ்டமென்ட் பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் how the Lord leads. What is the பேசுற வார்த்தை? நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் என்ன பண்ணணும்? அவருடைய கருத்துல அர்ப்பணிக்கணும். லீட் மீ. பிரைஸ் தி லார்ட். இப்ப ஆண்டவர் என்னை நடத்துன்னு சொல்லும் பொழுது I cannot have anything. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் எதையும் வைக்க முடியாது. என்ன சொல்லியிருக்கிறேன்? யூ லீட் மீ. இது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நடத்திட்டு போகும் பொழுது அந்த எல்லாம் இப்படி ஒருத்தர் திடீர்னு பாத்தீங்கன்னா இது இந்த பக்கம் அந்த பக்கம் பண்ணலாம், எதுவுமே ஓடாது. Just follow the Lord. You cannot, உங்களுக்கு எதுவும் வைக்க முடியாது. ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றார்? ஏன் சொன்னா அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுவார். என் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். என் பாத்திரம் நிரம்பி ஒழியும். ஜீவனுள்ள நன்மையும் கிருபை என்ன பண்ணோம் எனக்கு. அப்போ ஆவிக்குரிய சிந்தை இருக்கும் பொழுது என்ன பண்றேன்? அப்படி அந்த சிந்தை இருக்கும்போது இதை பார்க்கறது இல்ல, இதன்படி நான் என்ன பண்ண போறேன்? மாத்த போறேன். So you call to change things for you. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கால பாருங்க 17ஆம் அதிகாரத்துல 17-19 இத பிரச்சனை. ஆமென். மாம்சத்துக்குரிய நடக்கும் பொழுது என்ன நடக்குது பாருங்க. It's very important for you. இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணவே என்று சொல்லி அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா 10 குஷ்டரோகிகள் இருந்தாங்க. அது 10 பேர் ஆண்டவர் சொஸ்தமாக்க அவங்க போயிட்டு அது ரிட்டர்ன் ஒரு சமாரியன் மட்டும்தான் வெளியேற்க மட்டும்தான் வர. யூதர் ஒருத்தருமே இஸ்ரவேல் ஒருத்தர் வரல. ஓகே, இப்போ இதுதான் மாம்ச சிந்தை. உங்களுக்கு ஐ வாண்ட் யூ டு நோ. சரிங்களா? ரைட்டா ரட்சிக்கப்பட்டாச்சு, ஆவிக்குரியவர் தான். ஆனா நம்முடைய எண்ணங்கள் சொல்றேன். If now you come to God, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலையை தாங்க,
நல்லா பண்றீங்க. ஓகே, ரைட். Now, God has given you the job. ஆண்டவர் வேலையை கொடுத்துட்டார். Next what? Nothing. Because you came forward. எதுக்கு வந்தீங்க? வேலைக்கு. கர்த்தாவே எனக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். நெக்ஸ்ட் வாட்? தெரியாது. இன்னைக்கு அதான் நடக்குது. கேட்டது கர்த்தர் கொடுத்துட்டாரு. அடுத்தது என்ன? ஏன்னா மாம்ச சிந்தை அது எப்பொழுதுமே உலகத்துக்குரியதும் தனக்குரியது குறித்து கவனம் செலுத்தி கொண்டிருக்கும். ஆவிக்குரியது தேவனத்துல வரும்பொழுது கேட்கறது கொடுங்க, அது கேட்கறது ஒரு பகுதி. ஆனா நோக்கம் என்ன தெரியுமா இருக்கும்? உம்மிடத்து நான் நெருங்கணும், உங்களுடைய அன்பின் எனக்கு வேணும், உங்களுடைய பிரசனை எனக்கு வேணும், உங்களுடைய சித்தத்தை நான் செய்யணும், உங்களுக்கு பிரியமில்லாத என்று எடுத்து போடுங்க. அதான் ஆவிக்குரிய சிந்தை. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே ஷார்ட் சைட்டட். ஆவிக்குரிய ஷார்ட் சைட்டட் இல்ல. ஏன்னா பரலோகம் தான் ஆவிக்குரியது. பிதாவின் சித்தத்தை செய்யறதா ஆவிக்குரியது. இங்க இருக்கிறது பாக்குறது இல்லை. இங்க இருக்கிறது பார்த்துட்டு இருந்தா உங்களுக்கு ரைட், ஓகே. அடுத்தது எனக்கு சுகமாகணும், ரைட், சுகமாயிட்டேன். நெக்ஸ்ட் என்ன? நத்திங். யூ ஹேவ் நத்திங். புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? சுய வாழ்க்கை. Be very careful. Okay. ஆசீர்வாதம் இல்லை. You need, but that's not the end. So your focus is not on the blessings. Your focus is always the one who blesses you, because he is eternal. Every day the thirst for him has to grow. அவர் மேல இருக்கிற வாஞ்சை பெருகிக்கிட்டே இருக்கணும். நாம் மாறணும், இன்னுமே போல மாறணும், இன்னுமே போல மாறணும். இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். நீங்க கேட்கிறது கொடுக்கப்படும். Praise the Lord. But what's your focus? அதான் ஆவிக்குரிய சிந்தை. அதான் மாம்ச சிந்தை மரணம். ஆவிக்குரிய சிந்தை ஜீவனும் ஜீவனுக்கு நேராக போகிறது. அதனால எதுல பதிய வைக்க போறேன்? என் சிந்தை எதுல பாருங்க, என் மனம் எதுல வைக்க போறேன்? ஆவிக்குரிய அவர் மேல வைக்கணும், அவருடைய காரியங்களை வைக்கணும். டோன்ட் பி ஷார்ட் சைட். இதெல்லாம் வரும், நீ கேட்ட உடனே வந்துடும். ரைட் சொல்லுவாங்க. ஆமா, I wanted to tell you, but இது உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். உலகத்தின் ஆசீர்வாதங்களை பெறுறதுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. திருமண சொல்றேன். Because Christ has already paid for you. You can get everything. But after that, praise the Lord. அதுக்கப்புறம் எனக்கு நல்லா இருந்துச்சு. நல்லா என்ன அப்புறம்? எனக்கு தூரத்து பார்வை இல்லை. You don't know who you are. All you need is you. You need is only you. நீங்க தான் வேணும். அதனால இன்னைக்கு நீருக்கு தான் ஜெபம் இருக்கு தவிர not for him. Amen. Praise the Lord. You have to be very careful on this areas. அந்த சொல்றாரு, அங்க பாத்தீங்கன்னா தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்ப காணோம். What are you for? For glory. தேவனை தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா என்ன இருந்துன்னு சொன்னா ஏன் போனாங்க, எதுக்கு வந்தாங்களோ அவ்வளவுதான். ஆனா இவன் அது இல்ல. அது நீங்க முன்னாடி இருக்க வசனம் பாத்தீங்கன்னா அவன் அப்படியே விழுந்து அவரை பணிந்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துறான். அப்போ ஹீலிங் வேணும். Beyond the healing was what? The person Jesus. Hallelujah. Hallelujah. அவர் வேணும். Praise the Lord. அவருடைய காரியம் வேணும். அந்த மகிமை செலுத்தணும். He came back. அப்போ சொல்றாரு, அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. Fullness. You enter into the fullness of God. Praise the Lord. நிறைவு கொள்ள பாதியில் இல்லை. இன்னைக்கு பாதியோடு முடிஞ்சிருச்சு. Why accepted Christ? நான் வியாதியா இருந்தேன், கர்த்தருக்கு சுகம் கொடுத்தார், இந்த இயேசு எடுத்துக்கிட்டேன், கரெக்ட். அப்புறம் என்ன? இது மதம் இல்லை. It is a life. You have to live. Praise the Lord. எசாயா 26 அதிகாரம் 3 வசனம் பாருங்க. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வாய். ஆமென். Praise the Lord. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட, ரொம்ப முக்கியம். இது முக்கியம்.
நோட் பண்ணிக்கங்க, உறுதியாய் பற்றி. அப்போ மனத்தை பதிய வைக்கிறது என்ன சொன்னா, உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிறது. Thank you Lord. There's nothing beyond you. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இந்த வைராக்கியம் வேணும். இந்த வைராக்கியம் இல்லாததை மாட்டி மாட்டி முடிச்சுக்கிறோம். ஆமா, நீ விட்டு கொடுக்க முடியல, விட்டுட்டு வெளியே வர முடியல, மாற்றத்தை விட்டு. ஆமா, ஈகோஸ், ஐ சீ ஈகோஸ். ஆமா, அடுத்தது என்ன சொல்றது, எதை பேசும்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா ஆவிக்குரியது இருக்குங்க, ஆவிக்குரியது கிடையாது. ஆனா பேசுறது வந்து வசனமா இருக்கும், ஆவிக்குரியது பேசுற மாதிரி இருக்கும், வசனம் இருக்கும். ஆனா நடக்கிறது என்ன தெரியுமா, மாம்ச சிந்தை. ஆமா, you want to fight, you want to have an argument, you want to do things which only to please you. ஆமா, மாயமா. அதுல வந்து பெண்டிகாஸ்ட் the Christian வந்து பாத்தீங்கன்னா மாயமான வாழ்க்கை பயந்தோம். Before people, that's one thing they want to do. Before people, ஜனங்களுக்கு முன்பாக. ஆனா இருதயம் என்பது கர்த்தரை விட்டு தூரம். அதான் சொல்றாரு, வாயினால் என்னை துதிக்கிறார்கள், அப்படி இருதயமோ தூரமா இருக்குது. இங்க சொல்றாரு, உறுதியாய் பற்றிக் கொள்கிற மனதை உடைய. உறுதி அந்த அர்த்தம், you alone, you alone of God, you alone, you alone, you alone. Not for anything of God I come to you, I come for you. ஆமென். உம்மிடத்திலிருந்து வந்தவன் தான். ஆமென். எனக்கு உம்மை தவிர யாரும் இல்லை. இந்த பூமியில நான் வாழ்ந்தாலும் எனக்கு உம்மை விட்ட யாரும் இல்லை. உம்மை மாத்திரம் நான் மகிமைப்படுத்தணும், உம்மை மாத்திரம் நான் உயர்த்தணும், என் வாழ்க்கையை உன்னுடைய மகிமை செலுத்துவதற்காக தான். உறுதி. அப்படிப்பட்டவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்ன பண்றாரு, உண்மையே நம்பி இருக்கிற உறுதியா இருக்கிற மனம் என்னவா இருக்கலாம், உண்மையே நம்பி இருக்கிற வேண்டியா. நம்ம பூர்ண சமாதானம். நான் எங்க போவேன், நிறைய இருக்கு சொல்றதுக்கு, நான் இங்க கடந்து போகிறேன். Praise the Lord. This one is very important. இது வந்து we have every time you need to analyze பண்ணிக்கணும். இந்த உணர்வு இருக்கணும். தொடப்படுகிறோம் ஆனால் மாற்றப்படுகிறது. We have been touched by the presence of God, but we are not transformed by God. ரொம்ப முக்கியம், touched but not changed. கர்த்தர் தொடுவாரானால் நிச்சயமாக மாற்றம் இருக்கும். கர்த்தர் தொடுவாரானால் நிச்சயமாக என்ன இருக்கும், மாற்றம் இருக்கும். அது கிளியர் பண்ணிக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனை தொடும் பொழுது என்ன வேணும்னு, என்னுடைய இருதய கதவு ரொம்ப முக்கியம். It's not feeling. When the presence comes, எப்பவுமே பிரசனம் வரும் பொழுது பிரசனத்தை மாற்றம் பற்றிக் கொள்றது இல்ல, பிரசனரா இருக்கிறவரை பற்றிக் கொள்ளும். The presence is the person. Don't just live with the presence and get away. It's not going to help you. You must be changed. உள்ள பிரசனத்துக்கு போறேன், நிறைய நேரத்தில் சொல்லுவாங்க ஜெபத்துக்கு போகிறேன். ஜெபத்துக்கு போனா ஆறுதல் இருக்குது, சமாதானமா இருக்குது. It is so nice. So people என்னதுக்கு வராங்கன்னா, they come into church or prayer meeting, they go பண்ணி முடிச்சுட்டு திரும்ப வரும்போது வாசல் விட்டு வெளியே வரும்போது அதே போட்டுட்டு வந்துடுறது. See, that's not the presence of God. இன்னைக்கு பிரச்சனை ஏன்னா, பிரசனத்துக்குள்ள என்ன பண்ணல தெரியுமா, நானு பிரசனத்துல நான் பிரசனத்தை அனுபவித்தேனே தவிர தேவன் என்னை மாற்றுவதற்கு நாங்க என்ன கொடுக்கல. I never gave. Come on. If I love God, why did the presence come? எங்க ஆவியானவர் உண்டாங்க, விடுதலை உண்டு. ஆமாவா இல்லையா? அபிஷேகத்தினால என்ன முடியும்? அப்ப அந்த அபிஷேகம் அது ஆண்டவருடைய காரியம் என்று சொன்னால் அங்க என்ன நடக்கும்? Something has to happen. அப்ப அது நடக்கணும்னு சொன்னா என் இருதயம் என்ன பண்ணிருக்கணும், என் மனம் என்ன பண்ணிருக்கணும், ஓபன் அப் பண்ணிருக்கணும். நான் வந்து ஆறுதல் அடைய வரல, மாறுபடி மறுபடியும்படி வந்திருக்கிறேன். மேற்கொள்ளும்படிக்கு கர்த்தரை உருமாற்றணும். Praise the Lord. அப்ப go into the presence to allow you. Praise the Lord. அதான் சொன்னேன், allow the God. You must feel, not with the touch. You must feel something is
broken, something is beating. ஆமா, ஏதோ உடையுது, ஏதோ ஒன்று கடந்து போகணும், இடம் போடணும், தனிப்பட்ட நேரத்தில் கொடுக்கணும். You must spend time. The presence has to do something. இல்லைன்னு சொன்னா you won't change. பண்ண மாட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, வாசிக்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல 16-17. Matthew 16-17. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, என்னை யாருன்னு சொல்லுகிறாங்க சொல்லிட்டு, அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. வாசிப்போம். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தி. நல்லா பார்த்துக்கணும், தேவனுடைய காரியத்தை நமக்கு யார் வெளிப்படுத்த? மாம்ச ரத்தம் இல்லை. So by flesh and blood, by your own understanding, you cannot understand God. அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தணும். So God வெளிப்படுத்தாரு. அவர் வெளிப்படுத்தும் போது சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். சரிங்களா? ரைட். ஆனா he was touched by God. ஆனா இப்ப பாருங்க, அவரோட 22-23 வாசிக்கலாமா? அப்பொழுது பேதுரு, இப்ப அடுத்தது பேதுரு, அடுத்தது அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடும். இயேசு சொல்றாரு என்ன நடக்க போகுது, அவர் சிலுவைக்கு போறது சொல்றாரு. அதுக்கப்புறமே அதே அதிகாரத்துல சொல்றாரு. இப்ப பாருங்க பேதுரு, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். இப்ப என்ன ஆகுது? the carnal mind நல்லா கொஞ்சம் இயேசுவோட இருந்ததுனால மனம் மாறல. புரியுதா? இல்ல, ஏன்னா இடம் கொடுக்கல. இயேசுவோட இருந்தோம், சாப்பிட்டோம், போறோம், அற்புதம் செய்யறாரு, கூட பாடி கார்டு கூட நம்மளே நல்லா கவனிக்கிறாங்க, அதெல்லாம் இருந்தது. ஆனா என்ன பண்ணல? இயேசுவை போல மாறணும் இல்ல. பிதாவின் சித்தம் என்ன தெரியல. அவர் பிதாவின் சித்தத்தை பேசுகிறார், இவன் உடனே எழுப்புறான். ஏன்னா the carnal mind. Praise the Lord. இது மாம்ச சிந்தை தேவ சித்தத்தை, தேவனுடைய செயலை அது என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ளாது. அது என்ன தம்ம செய்யும்? எப்பொழுதும் தேவ சித்தத்துக்கு எதிர்த்து நிற்கும். வெரி கேர்ஃபுல். நீங்க சொல்லலாம், ஐ எம் ரைட், ஐ எம் ராங், இப்படிதான் உலகம், இப்படிதான், அப்படிதான், எல்லாம் நீங்க சொல்லலாம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவனுடைய செயல தெரியாம ரொம்ப ஜாக்கிரதையா பேசலாம். ஆமா, அதனால எப்பொழுதுமே அப்பா நீர் என்ன சொல்றது, இது உங்களிடத்துல இருந்து வந்ததா, நீர் பேசுகிறீரா? humble yourself. அதான் உண்மை உறுதியாய் பற்றிக் கொள்கிற மனதுடையவர், உண்மையே நம்பி இருக்கிறபடினால அவர் சொல்றாரு, மாம்சம் ரத்தம் அறிவிக்கலப்பா, பரலோகருக்கு என் பிதா உனக்கு அறிவிச்சாரு. Hallelujah. Praise the Lord. Amen. She cannot understand, bro. மாம்ச சிந்தை முடியாது. அப்ப எதை நான் பதிய வைக்கணும்? புரியுதா உங்களுக்கு? தேவ சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை, ஆவிக்குரிய சிந்தை. பிரைஸ் தி லார்ட். வசனத்தை பிடித்து கொள்ளணும், தேவனுடைய காரியங்கள் ஆவியானவரை பிடித்து கொள்ளணும். அப்பொழுதுதான் என் சிந்தை, எவர்கள் ஆவியானவரை நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஓ ஷாதா. சோ உள்ள போகிற நான் வெளியே வரும்போது மாறலன்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்ல. You can say I had a wonderful present, I had a wonderful ministry, wonderful right, but is that was an impact in me to change me. எனக்கு மாற்றம் உண்டாயிற்றா? எனக்கு மாற்றம் இல்ல, நான் இருக்கிற மாதிரி இருப்பேன்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? என் சுயத்துல ஓடுவேன். அதான் சொல்றேன், மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தை வந்துச்சுன்னா, அதோட இசைந்து போயிட்டீங்கன்னா சூழ்நிலைய மாற்றி உங்களுக்கு தெரியும். ஆமா, மாம்ச எதிர்த்து இருக்கும், ஆனா உங்களுக்கு தெரியும் இது ஆண்டவர் ஆகினால நான் அதை ஏற்றுக்கொள்ளுவேன், இதை உடைக்க போகிறேன், இதை மாத்த போறேன். ஆமா, நீங்க தான் உறுதி எடுக்கணும். நீங்க எடுக்காம மாற போறதுங்க. மாற்றம் நீங்க வரணும், அப்பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும். சிம்பிள். when it comes from God, தேவனிடத்தில் வரும் பொழுது
மாற்றங்கள் என்ன பண்ண தெரியுமா? உங்களை அவரோடு கிட்ட சேர்க்குமே தவிர அவரை விட்டு விளக்காது. ஆமா, தேவனுடைய காரியம் அப்படியே தெரியும். யூ விடணும் உங்களுக்கு. ஆமா, இல்ல நான் அப்படியே இருக்கிறேன்னு சொன்னா that means you're not allowing God. ஆண்டவரே வாங்க, ஓகே நல்லா இருக்குது எனக்கு, ஓகே, ஆனா நான் இருக்கிற மாதிரி இருந்துக்கிறேன், விட்டுருங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அதுல வசனம் பாத்தீங்கன்னா சொல்றது, அப்புறம் 23 வாசிங்களேன். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, நல்லா பாருங்க, இப்ப இயேசு சொல்ற வார்த்தைகள் போடுவோம். எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். இந்த மாம்சத்துக்குரிய எப்படி இருக்கான்? If you are going to walk in the carnal mind, you are going to be a hindrance to you. ஆமா, you can go. ஏன்னா ஒண்ணு என்ன வரும் தெரியுமா? அழுக வரும், பயம் வரும். ஆமா, அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லாம் டவுட் வரும். அடுத்தது ஆண்டு மேல கோபம் வரும். எல்லாம் வரும். அவர் அழகா சொல்றாரு பாருங்க. அதுக்கு முன்னாடி பியூட்டிஃபுல்லா சொல்லுவாரு. அது பின்னாடி வசனத்துல அது இருக்கு, பின்னாடி இருக்கு. அது 17 சொல்லுங்க பாருங்களேன், என்ன சொல்றாரு? இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். யார் நீ? யார் சொன்னா? புரிஞ்சுக்குங்க, பாக்கியவான் நீ. பிரைஸ் தி லார்ட். வாட் இது என்ன சொல்றது? ரிவார்ட் அவனுக்கு இல்ல, ஒரு இது மாதிரி பாக்கியவான். எல்லாம் இருக்கிறாங்க, பாக்கியவான். இப்போ சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ எனக்கு என்ன இருக்கிற? கர்த்தருடைய பிள்ளைகள் தான், கர்த்தருடைய சீஷன் தான். மாம்சத்துல நடக்கும் பொழுது ஏன் தெரியுமா? தேவ சித்த, தேவ திட்டத்தை நானே தடை பண்றேன். இதெல்லாம் குடும்பத்துல இருக்கும் பொழுது, சபையில இருக்கும் பொழுது இருக்காங்க இருந்தா மாறாங்க. ஆமா, they don't know. அந்த வசனத்துல வாசிச்சாங்க, I don't want to bring in, but நீங்க வீட்டுல போய் வாசிக்கலாம். I think மார்க் 9:24 வரும்னு நினைக்கிறேன். இந்த சிறியல் ஒருவரை இரவு பண்ணுகிறவனுக்கு இந்த கழுத்துல அந்த என்ன சொல்றது, அந்த இயந்திரக்கல்லை கட்டி அவனை ஆழத்துக்கு போடுது. அது அப்புறம் நீங்க போய் பாத்தீங்க 9:9 வரும். அது அப்படியே கீழே போனீங்கன்னா வரும் அது. ஆமா, very சொல்லுவாங்க 39 நினைக்கிறாரு something. I was just going on that reading. I did not want to bring that. உங்களுக்கு புரியுது சொல்றேன். இதெல்லாம் இருக்காதீங்க. அது லைனா போகும், நிறைய இருக்கும் அதுல. I don't want to. Praise the Lord. உங்க எது சொல்றேன்னா இதெல்லாம் இருக்காதீங்க. Right. இதெல்லாம் இருக்காதீங்க. 42 வருது. இதெல்லாம் இருக்காதீங்க. மாம்ச சிந்தை உங்களுக்கு இருக்கும் பொழுது உங்களுக்கே நீங்க எதெல்லாம் மாறுவீங்க. அதுதான் ஆண்டவர் வேலை செய்யறதுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. ரெண்டாவது, உங்களுக்கு மாத்திரம் இல்ல, தேவ சித்தத்துல ஓடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இதெல்லாம் மாறும். இயேசு சொன்ன வார்த்தை பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. It is the words of Jesus. பேதுரு, இப்ப நீ எப்படி மாறிட்ட எனக்கு சொல்லிட்டு சொல்றாரு. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். புரியுதா? அப்ப மாம்சத்துல என்ன பண்ணுது? மனுஷருக்கு ஏற்றது, எனக்கு ஏற்றது, நமக்கு சுத்தி இருப்பா. தேவனுக்கு ஏற்றது இருக்குல்ல, பாடுபடக்கூடாது. நான் சொல்றேன், ஆண்டவரே இது உமக்கு இது உமக்கு சம்பவிப்பது இல்லை. மாம்சத்தை என்ன பண்ணுது? தேவனுக்கு இடரல். ஆமா, மனுஷனுக்கு ஏற்றது இல்ல, தேவனுக்கு ஏற்ற. அதுதான் தேவனுக்கு ஏற்ற சிந்தைங்க, அதுதான் பதிய வைக்கணும். ஆவிக்குரிய சிந்தை, தேவனுடைய வார்த்தை வச்சிருக்கோம். அதுதான் அம்மே இல்ல, தேவனுக்கு இல்லைன்னா இல்ல, finish over, that's it. அப்போ ஒரு காரியம் வருது வச்சுக்கோ, and fear, just an example, there's a fear. தேவ பிரசன்னத்தை இருக்கிறோம், தேவனோடு கூட இருக்கிறோம், எல்லாம் வெளியே வந்து பயம் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரசன்னத்துக்குள்ள என்ன நடக்கல எனக்கு? There's no change. Then what is the presence for? அப்ப என்ன பண்ணல? நான் பிரசன்னத்துல என்ன பண்ணிருக்கணும்?
ஆண்டவரே, இந்த பயத்தின் நுகம், இந்த பயத்தின் ஆவியை வெளியே அனுப்புங்க. பிரசனம் அந்த இடத்துல என்னை ஆத்மாவை ஆளட்டும். என்ன வேலை நினைக்கிறீங்க பிரசன்ஸ்ல? You give your weakness unto him and take his strength. That's what his presence for. And then when I come out, நான் வெளியே வந்த உடனே என் பலவீனத்தை அல்ல, அவர் பலத்தை நான் பேசணும். I start doing things which I am not able to do. அதான் விசுவாசம் வாழ்க்கை. That's how you go. ஒண்ணு தெரியும் வேண்டாம். ஆனா இதுதான் நடந்துச்சு. அதுதான் நடக்கும். Then when you speak, it will come to pass. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த திராட்சரச காரியம் அது நிறைய போயிட்டு இருக்கு. அது ஒன்று பார்த்தீங்கன்னா தண்ணீர் ஊத்துறாங்க, தண்ணி எடுத்துட்டு போறாங்க. Praise the Lord. அவங்களுக்கு நல்லா தெரியும் ஊத்துறது தண்ணி, முன்னிட்டு போறது தண்ணி. faith and not telling you. எடுத்து போய் கொடுத்தாங்க அவங்க, அவங்க எடுத்து குடிச்சா அது திராட்சரசம். That's what faith is all about. Amen. So what I do? I just walk according to His word. உள்ளே போனேன், என் பலவீனங்களை அவர் கையில கொடுத்தேன், அவர் பலனை எடுத்துக்கொண்டேன். வெளியே வரும்போது பலவானாய் பேச ஆரம்பித்தேன். Praise the Lord. என் பலவீனங்களை அல்ல. That's what faith is all about. I'm set free. He has already paid the price. I'm set free. That's it. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருதயமான உறுதியை பற்றிக் கொள்ளுகிற மனதை உடையவன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிக்கலாமா? எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். Just to identify, simple படிச்சுங்க. If somebody is walking in the flesh, நல்லா புரிஞ்சுங்க. அது ஆவிக்குரியவங்களா இருந்தாலும் மாம்சத்துல நடக்கும் பொழுது உங்களுக்கு தெளிவா தெரியணும், அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, தேவனுக்கு கீழ்ப்படிய போறது இல்லை, கீழ்ப்படியவும் முடியாது. அது மட்டும் இல்ல, தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும், பிரிக்க தெரியணும். உங்களுக்கு பிரிக்க தெரியணும். அப்ப எனக்குள்ள முதல்ல எனக்கு பிரிக்க தெரியணும். Eat strong meat. பலமான ஆகாரத்தை சாப்பிடுங்க, வசனத்தை சாப்பிடுங்க, பலமானதை சாப்பிடுங்க. Don't feel anything. You have to eat and say no, it is not so. This is what the word says. Praise the Lord. Hallelujah. வார்த்தை இதுதான் சொல்லுகிறது. இவ்வளவுதான் முடிஞ்சது. அப்ப மாம்சத்தோட எண்ணங்களை நான் யோசிச்ச உடனே என்ன பண்ணேன், பலவீனங்களை, என் இயலாமைய, சூழ்நிலைய நான் தரிசிக்கிறத நான் சிந்திப்பேனே. ஆனால் என்ன இருந்தது, மாம்ச சிந்தை. மாம்ச சிந்தை இருந்தா நான் தேவனுக்கு என்ன பண்ண முடியாது, பிரியமா இருக்க முடியாது. ஏன்னா ஆவிக்குரிய சிந்தை உள்ளவன் தான் விசுவாசிக்க முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது என்பது கூடாத காரியம். அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Speak faith. வசனத்தை பேசுங்க, சூழ்நிலை பேசாதீங்க. புரியுது உங்களுக்கு? காலம் ரொம்ப மோசமா இருக்குது, பிள்ளைகள்லாம் ஜாக்கிரதை, இது கொடுக்காதீங்க, அதை பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து good advice, but it's not the advice from the Lord. Praise the Lord. பிள்ளையாண்டா நடக்க வேண்டிய வழி நம்மளை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விட்டு பிரியாது இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படும். அவன் பிள்ளைகளை பந்திய சுத்திலும் ஒலிவ மரக்கன்றுகளை போல இருப்பார்கள். உன் பிள்ளைகள் எல்லாம் என்னால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கும். நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். அவருடைய அர்த்தம் என்ன, நீ வேதத்தை மறக்கலன்னு சொன்னா நான் உன் பிள்ளைகளை மறக்க மாட்டேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Simple things you can understand. Simple things you can understand. இது ரொம்ப பெருசு, சாதாரண காரியங்கள். வசனத்தை படிங்க, ஆவிக்குரிய சிந்தை, ஆவிக்குரிய சிந்தை, வசனத்தை படிங்க. அவ்வளவுதான். Praise the Lord. புரியுதா உங்களுக்கு? பதிய வைங்க, வசனத்துல பதிய வைங்க, ஆவிக்குரியதுல பதிய வைங்க, கீழே இறங்காதீங்க. See, 100 words you speak will not going to help. One word of the Lord will transform.
ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நடந்த காரியம் சொல்லுது. ஏன் சில காரியங்கள் கொடுக்குறேன். But not for anything, for you to understand the glory of God. கேட்டதுல ஒரு அருமையான ஊழியர் அவங்களுக்கு ஆண்டுடைய கிருபையில வந்து சப்போர்ட் அவங்களுக்கு வரும். அவருடைய ஊழியம் செய்து அந்த ஊழியத்தில் இருக்கவங்க வந்து வெளி தேசத்துல இருந்து வரும். இந்த மாதம் என்ன சொன்னா வர்ற காரியங்கள் என்ன நடந்து தெரியாது, வரல டிலே. ஸோ எல்லாம் நீட் எல்லாம் நிறைய இருக்குது செய்யறதுக்கு. மற்ற தேதி ஆயிடுச்சு. அப்போ நான் ஃபோன் பண்ணியிருந்தேன். ஃபோன் பண்ணது பேசும்போது பார்த்தா டவுன், ஸ்பிரிட் ரொம்ப டவுன் ஆகுது. அப்போ ஸ்பிரிட் டவுன் ஆகுற பொழுது எனக்கு என்ன அப்போ சொன்னாங்க, இட் மீன்ஸ் இந்த மாதிரி 5 days 5 working days ஆகும். Now it's only 2 days Saturday Sunday. That's why you to worry. It's not about Saturday எல்லாம் கிடையாது. Let us command. Let us command. நமக்கு always a favor of the Lord. விசுவாசிக்கலாம். நம்ம சொல்லி ப்ரே பண்ணோம். So immediately pray. ப்ரே பண்ணி சொன்னேன். ப்ரே முடிச்சவங்க சொன்னேன், go see your account அப்படின்னு. அவங்க விசுவாசத்தோடு போய் பார்த்தாங்க. இல்லை. I said, no problem, let's pray. Again I commanded. I prayed. Then we prayed for some time. I said, before we finish, you will have it. Don't worry, you will have it. அவங்க சொன்னாங்க, இது ஒர்க்கிங் டே கிடையாது, 10 Wednesday போயிடுவாங்க. I said, don't worry, you will have it. ஆமா. அப்போ அவங்களோட ப்ரே பண்ணிட்டே இருக்கிறேன். சடன்லி ஃபோன் வந்துச்சு வீட்டில். நான் சொன்னேன், just 2 minutes I come back சொல்லிட்டு இங்கே ஃபோன் எடுக்க போனேன். ஃபோன் எடுத்து பேசி முடிச்சுட்டு திரும்ப வந்தேன். whether it is credited or not. She said, where it come from? You are not allowing God's glory. You are not allowing God to manifest. தேவன் மகிமையை வெளிப்படுத்த விட மாட்டீங்க, தேவன் அற்புதம் செய்ய விட மாட்டீங்க, ஆனா அற்புதம் வரலன்னு சொல்றீங்க. It's already sent to you. அனுப்பப்பட்டாயிற்று. அவர் வாக்குத்தத்தம் சொன்னதுதான். ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அதை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நான் கால சூழ்நிலையை பார்க்கிறேன், காற்றை பார்க்கிறேன், மலையை பார்க்கிறேன். என் இருதயம் என்னன்னா உத்தமம் இல்ல, உறுதியை பற்றிக் கொள்ளுகிற மனதை உடையவன். Because my mind is not stayed on him. இங்க அங்க போகுது. Praise the Lord. அது ஸ்தோத்திரம். அது நல்லது. See, sometimes you have to be violent. See, வெளியே காமிக்கிறது நான் சொல்ல உங்க வாழ்க்கைக்கு மற்றவங்க நீங்க மாத்திக்கிட்டே வரணும் எல்லாத்தையும். ஆமா, தேவ சித்தத்துல தேவ திட்டத்துல தேவனை அழைத்தபடி நோக்கத்துல ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். You call for it will come. Praise the Lord. கத்துது. You are not doing that. நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா ஃபுல்லா வந்து காரியங்களை பார்த்துட்டு இருக்கோமே தவிர தேவ சித்தத்தை தேவ திட்டத்தை பார்க்கறது இல்லை. அவங்க அனுப்புறதுக்கே நோக்கம் என்னது? The plan and purpose of God. Everybody is carrying. ஒவ்வொருவரும் நீ உன் தாய் வயிற்றிலே உருவாகிறதுக்கு முன்னே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். ஆமா, உன் தாய் வயிற்றிலே வருவதற்கு முன்னே உன்னை நான் பரிசுத்தப்படுத்தினேன், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசி ஆக்கினேன். அப்ப என் திட்டம் என் சித்தம் என்ன? அது சிந்தை அங்க வைக்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீர் எனக்கு வைத்திருக்கிற திட்டம், உங்க வைத்திருக்கிற சித்தம் என் வாழ்க்கையில் நடைபெறும்படிக்கு இதை நான் அர்ப்பணிக்கிறேன். எதை பார்த்தா சொல்லணும், உங்க சித்தம் இருந்தா வரணும், உங்க சித்தம் இல்லாத வெளியே அனுப்புங்க. நேரத்துல ஒரு கூட இருந்தாங்க வீட்டுல, சில குழப்பங்கள் சில காரியங்கள் அவங்க குடும்பத்துல எல்லாமே. அப்போ கூப்பிட்டு போது நான் என்னுடைய காரியங்கள் எல்லாம் போயிட்டு பேச என்னுடைய சகோதரி குடும்பத்துல ரொம்ப எனக்கு பிரச்சனை இருந்துச்சு. நான் சொன்ன, ஏன் பிரச்சனை பண்றீங்க? மனுஷன் எதை விதைக்கிறானோ, நீ கர்த்தர் பட்சத்துல நிக்க தெரியலன்னா எப்படி கர்த்தர் பட்சத்துல நிப்பாரு? நீ நிறைய பேருக்கு தெரியல, அண்ணன் இல்ல, தம்பி இல்ல, புருஷன் இல்ல, மனைவி இல்ல, பிள்ளை இல்ல, கர்த்தர் பட்சம். ஆமா, மோசே எடுத்துக்கங்க. So beautiful it is. He says, I will stand with the Lord. நான் கர்த்தர் பக்கத்துல நிக்கிறேன். யாரெல்லாம் கர்த்தர் பக்கத்துல நிக்கிறீங்களே பக்கத்துல வாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது. Praise the Lord. Choose. நீங்க எனக்கு தீர்மானிங்க. Praise the Lord. See, the one who died for you is the Lord.
உங்களுக்காக மரித்தது, தன் ஜீவனை கொடுத்தது, விலைகளை செலுத்தினது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை அனுப்பினது பிதா. பிரைஸ் தி லார்ட். வந்துடாதீங்க. யாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, ஒருவனு கெட்ட போகணும்னு சொல்லி நேசித்து தன் ஜீவனை கொடுக்கும்படிக்கு அவரை அனுப்பினார். பிரைஸ் தி லார்ட். இப்ப யார் பட்சத்துல நிக்க போறீங்க? பிரைஸ் தி லார்ட். நான் கேட்டேன், உங்களுக்கு வைராக்கியம் இருக்க மாட்டேன்னு. பிரைஸ் தி லார்ட். யார் பக்கத்துல நிக்கணும்? பிள்ளை பக்கத்துலயா? அவன் பண்ற தப்புக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு நிக்கிறியா? ஜெபம் பண்ணுங்க. பட் யார் பட்சத்துல நிக்கணும்? ஆமா, ஒரு மாதிரி யோசிச்சு பிள்ளை சொன்ன, ஜாக்கிரதை. வைராக்கியம் இல்லைன்னு சொன்னா கர்த்தர் நிக்க மாட்டாரு. என்னை கனப்படுத்துறவனை நான் கனம் பண்ணுவேன். பிரைஸ் தி லார்ட். ஆமா, அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் எல்லாத்தையும் போற இடத்துல போய் நின்னுட்டு நீயும் அவங்க கூட உட்கார்ந்துக்கிட்டு ஆண்டவர் உண்மை செய்யலன்னு சொன்னா எப்படி செய்வாரு? ஆமா, நீ பலப்பட்ட பின்பு உன் சகோதரன் பலப்படுத்து. கமெண்ட் ஸ்டாண்ட் காட். அக்கிரமத்தை பற்றி நிக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். எது வேணும்? எந்த உறவு உங்களுக்கு வேணும்? ஞாபகம் கொள்ளுங்க. வசனத்தை வாசிக்கும் போது நான் John I saw that verse. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை சுமந்து கொண்டு, oh glory to God. Amen. Oh, அது ஜான்ல I think I will list it out. It's okay. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை அனுதினம் சுமந்து கொண்டு என் பின்னால் வர கடவன். அவன் தன்னை தானே வெறுத்து. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவருக்கு காண்பிக்கிற காரியம் சொன்னா this what it is. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் சொன்னா பெரிய காரியங்கள். சிந்தையானது பதிய வைக்கணும். எதன் மேல? புரியுது உங்களுக்கு? வசனம், தேவனுடைய வார்த்தையில, அவர் மேல. ஆமென். ஆவிக்குரிய சிந்தை. நீங்க உட்கார்ந்து என்ன பண்ண முடியாது? மாம்சத்தோட என்ன பண்ண முடியாது? இணைய முடியாது. நீங்க பலப்படணும். நீங்க வெளியே நின்னாதான் உங்கள் ஜெபம் வாசிங்க. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ the life what we live, நல்ல ஞாபகம், it's you and your God. Intimacy. அந்த அப்ப உங்க சிந்தை என்ன சொன்னா, தேவனை நான் எப்படி மகிமைப்படுத்துவது, என் தேவனுக்கு நான் எப்படி பிரியமா, இதுதான் உங்க மைண்ட். பதிய வச்சுக்கீங்க. புரியுது உங்களுக்கு? எல்லாம் வேணும், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா வாட்ஸ் யுவர் ஃபோர்மோஸ்ட் இஸ் க்ளோரி. அந்த மகிமை இல்லைன்னு சொன்னா சாரி, அவருக்கு பிரியமா இல்லைன்னு சொன்னா சாரி. பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னு நான் சொல்ல உங்களுக்கு அழிவு உண்டாகும். மாம்ச சிந்தை மரணம். நம்ம மாம்சத்துல நீங்க நிற்பீர்களானால் தேவ மகிமையை பார்க்க முடியாது, கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியாது, தேவனுடைய வழிகளை நடக்க முடியாது. End of the day you will lose everything. ஆமா, suddenly things will happen. ஆமா, இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஆமா, எதுவுமே என்ன சொல்றதுன்னா அடையாளம் நடந்துகிட்டே இருக்கும். Signs will always be there. நான் பார்த்தது ஆண்டவருடைய காரியத்துல அடையாளம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். But one day you will receive nothing. அப்பவே தெரிஞ்சுக்கணும் முடிவு சமீபம். அடையாளம் கொடுத்துட்டே இருப்பார். கிருபை நாட்கள் window closes, அவன் அடையாளம் இருக்காது, கர்த்தர் பேச மாட்டார். சவுளுடைய நிலை அதுதான். சவுளுடைய நிலை அதுதான். கடைசியில யார்கிட்ட போனான்? எங்க போனா கடைசியில? Once window closes, that's closed. ஆண்டவர் மட்டும் இரக்கம் உள்ளவர், அன்பு உள்ளவர், ஆனா நீதி உள்ளவர் தான். Righteousness that stands apart. அம்மா பிள்ளை என்பதற்காக மாறாது.
எனக்கு பிரியமானவனுக்காக மாறாது, அது நீதி. அப்ப அந்த நீதியில நீங்க நிக்கணும். Praise the Lord. Be very careful on all these things. Thank you Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். அப்ப அந்த சிந்தை நமக்கு வேண்டாம். அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்கள் அப்படி நடந்து கொண்ட இடத்துல நீங்க போனீங்கன்னா நீங்கள் தீட்டுப்பட்டு போவீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. See, simple as this. This is action that does not please God. இருக்கிறார். அதை விட்டு விலக கத்துக்குங்க. நீங்க செய்றீங்கன்னு சொன்னா அதை விட்டு விலக கத்துக்குங்க. புரியுது உங்களுக்கு? பலவீனம் என்பது வேற, நான் விலகுறது என்ற இருதயம் என்பது வேற. Praise the Lord. பலவீனனுக்கு உதவி செய்வார், ஆனால் மாம்ச சிந்தை உள்ளவனுக்கு அவர் உதவி செய்ய முடியாது. You know what they want? நான் பார்த்தது அந்த பிரச்சனையிலிருந்து அவங்களுக்கு விடுதலை வேண்டுமே தவிர தேவன் வேணும். They don't want to change. No change. விடுதலை வேணும், ஆசீர்வாதம் வேணும். நான் மாற மாட்டேன். என்ன உங்களுக்கு தெரியல, இதெல்லாம் அனுபவிக்கலாம், பட் you will lose your soul. தெரியலாம். No compromise. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பிதாவின் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் வேறு ஒருவர் அந்த பரலோகத்தில் போவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இரண்டாவது, இந்த சிந்தையில் வந்து பாத்தீங்கன்னா God has to change. ஏன் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னா, உலகத்தினுடைய என்ன சொல்றது நடந்து போகுது எல்லாம் திங்கிங் பேட்டர்ன் இருக்கு. இந்த உலகத்துல எல்லா பேட்டர்ன் திங்கிங் பேட்டர்ன் இருக்குது. இப்ப இந்த திங்கிங் பேட்டர்ன் இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏன்னா because people always love to go with the crowd. ஆமா, எது செய்ய மாட்டாங்க, the crowd. But God wants you to think differently. Amen. Praise the Lord. எல்லாம் இப்படிதான் சொல்லும்போது இல்ல, பரலோகம் இப்படி என்று சொல்லுகிறது. Praise the Lord. நீ சொல்லிதான் ஆகணும். இந்த மாற்றம் உங்களுக்கு தேவை. அப்ப God wants you என்ன சொல்றது, உலகத்தின் கண்ணோட்டத்தில் நீங்க என்ன பண்றது, விருந்து பார்க்காதபடி மாறுபட்ட விதத்துல நீங்கள் சிந்திக்கும்படிக்கு கர்த்தர் உங்கள் சிந்தையை மாற்ற விரும்புகிறார். எல்லாருமே பேசாதீங்க இப்படிதான் பழையவரை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அந்த காரியம் எப்படி இருக்குமா, வனாந்தரத்துல வழி, அவாந்திர வழியில ஆறு. இது நடக்காத காரியம். அப்படி என்ன அர்த்தம்? There's nothing you know. Nothing you know. புதிய காரியத்தை குறித்து உங்களுக்கு தெரியாது. அப்ப புதிய தெரியாத காரியத்தை என்ன பண்ணணும்? அவரிடத்துல கேட்டு விசுவாசத்துல நடக்க ஆரம்பிக்கணும். Praise the Lord. நீங்க நடக்க 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 உங்களுக்கு பாதை உண்டாயிட்டு இருக்கும். இல்லன்னு சொல்லிட்டு என்னன்னு புரியலன்னு சொல்லி திரும்ப போனீங்கன்னா வெளியே வர முடியாது. ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தின்படி சிந்திக்க கற்றுக்கொள்ளணும். அப்ப வேர்ட் எடுக்கிறீங்க, ஏன் அந்த வேர்ட் எடுக்கல, ஏன் அந்த வேர்ட் பண்ண சொல்றேன்? பிகாஸ் நீங்க வேர்ட் பண்ணும்போது இந்த சிந்தை மாறும். ஆமா, பிகாஸ் யூ ஹேவ் டு ஸ்டே, யூ ஹேவ் டு செட் யுவர் மைண்ட் ஆன் தி ட்ரூத். கர்த்தருடைய வார்த்தையில சத்தியத்துல நீங்க அவரில நீங்க பதிக்கலன்னு சொன்னா எப்ப வேணா மாறுவீங்க. ஆமா, வசனத்தை கேட்கறதுனால ஒருவன் மாற முடியாது. வசனமானது அவன் வாழ்க்கையில செயல்படுவதற்கு இடம் கொடுத்தால் மட்டும்தான் மாற முடியும். என் வார்த்தை வெறுமையா திரும்பாது, அது எதற்காக அனுப்பப்பட்டதோ. வசனத்தை கேட்க எல்லாம் ரைட்டு பண்ணேன், ஆனா என்னை மாத்த விட மாட்டேன். என்ன பண்றேன்னா எனக்கு என்ன தேவையோ அதை பெற்றுக்கொள்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, யூ வில் ரிசீவ், பட் யூ ஹவ் லாஸ்ட். 9 பேர் சுகமடைந்தார்கள், ஆனா கடைசியில வந்தவன் ரட்சிக்கப்பட்டான். The wholesome, the fullness, ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் என்ன பண்ணணும்? அவரை போலமா. எது முக்கியம்? அதனால்தான் அந்த மனமானது பதிக்கணும். அவர் தான் இடத்துல நின்னும். இல்லைன்னா அழிவுது எப்படி தெரியாது உங்களுக்கு. தேவ சித்தத்தை நீங்க பண்ண முடியாது. அதுதான் சிம்பிள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தில் நீங்க ஓடவே முடியாது. That's a simple thing. Praise the Lord. வாசிக்கலாமா? ரோமர் 12:2 நமக்கு தெரிஞ்சது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம்
உங்க மனம் புதிதாகும் பொழுது நீங்க அந்த தேவனோடு கூட அந்த வசனத்துல சத்தியத்துல தேவனத்துல பதிக்கும் பொழுது என்ன தெரியுமா, தேவ சித்தம் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நீங்க பகுத்தறிவீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். It's not that somebody has to tell you. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பார்த்த காரியங்கள் என்ன சொல்ல, வசனத்துல இருக்கிறவங்க நான் பார்த்த காரியம் என்ன தெரியுமா, தெரியாம தெரியும் ஆனாலும் மாட்டேன். ஏன்னா சேஞ்ச் இஸ் டஃப். ஆமா, அதுக்கு எக்ஸ்கியூஸ் நிறைய வரும், நிறைய வரும். ஸோ ஊழியக்காரர் இருந்ததுனால நம்மளுக்கு வரும்போது நிறைய வரும். நான் வந்து சொன்னேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவர் ஒரு சூழ்நிலை அறிந்திருக்கிறார், அவர் உங்களையும் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு அவருக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சுதான் அந்த வார்த்தையை கொடுத்திருக்காரு. ஆமாம், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஆச்சு அவர் ஆச்சு தீர்வு நான் என்ன பண்ண முடியும்? Why you want to tell me excuses? நான் என்ன பண்ண போறேன்? Praise the Lord. I can only bring the message. If you need my help, I'm always there. But beyond that, I cannot do. நான் ஒன்றும் பண்ண முடியாது. இதை தெளிவுபடுத்தணும். இன்னைக்கு அதான் நடக்குது. அநேக வசனம் உண்டு, தீர்க்கதரிசனம் உண்டு, வெளிப்பாடுகள் உண்டு, அவ்வளவு உண்டு. ஆனா மாற்றங்கள் வேண்டாம். So stubborn, so strong on it. Praise the Lord. So what will happen? ரொம்ப ஜாக்கிரதையா வாசிங்க பாருங்க. ரோமர் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. எவ்வளவு அழகா சொல்லப்படுது பாருங்க. ரோமர் 7:6. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் அறிந்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டோம். Works, you have been set free from the works. நியாயப்பிரமாணத்தின் அந்த காரியம் என்னது? கிரியையினாலே நீதிமானாக்கப்படுகிறது. இதுல இருந்து உடைக்கப்பட்டாயிற்று. எது நடக்கணுமா? புதுமையான ஆவியின்படி, newness of the spirit. Praise the Lord. another சிந்தை என்னது? ஆவியின் சிந்தை, ஜீவனும் சமாதானமும், the spirit of the Lord. So am I being led? Is the word in my life? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். when you're getting hurt, ஆமா, காயம் வருது. இப்போ எதிரால உண்டாக தெரியாது, காயம் வருது, காயப்பட்டு. First you have to understand, when you're hurt, it means you're weak. இந்த ஆயுதத்தை ஹேண்டில் பண்ண தெரியல, கிளியரா இருந்துருங்க. வர ஆயுதத்தை ஹேண்டில் பண்ண தெரியல, ஏன்னா அது என்ன பண்ணிருச்சு? காயப்படுத்திருச்சு. அதான் அப்போ இந்த பகுதியில நான் என்ன ஆகணும்? வேலை கடை. இப்போ இந்த ஆயுதம் ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஆயுதம் என்னன்னு சொன்னா, என்ன என்ன சொல்றது? தரக்குறவா பேசணும், யாரும் பேசணும். இஃப் somebody speaks like that, I'm hurt. சரியா? அப்ப என்ன அர்த்தம் சொன்னா, இந்த காரியத்துக்கு நான் வீக்கா இருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணலாம்? அழுவலாம். ரெண்டாவது 4 பேர்கிட்ட பேசலாம். and they can say, ஆமா ஆமா, அது எப்படி சொல்லலாம்? நீ எவ்வளவு நல்ல, நீ இப்படிப்பட்ட ஆளாச்ச, உனக்கு அப்படியாச்ச, இப்படியாச்சே சொல்லலாம். இப்ப நான் உள்ள தெம்பாகும், ஆனாலும் அழுகிறது. ஏன்னா காயம் இல்ல. உங்களுக்கு இந்த காரியம் இப்ப நெக்ஸ்ட் உடனே ஒரு ஐடியா வரும். என்ன ஐடியா? இந்த ஆளு கிட்டே சேர்க்கூடாது, ஏன்னா நீ தானே ஹர்ட் பண்ற. சோ கிட்டே சேர்க்கூடாது, ஹர்ட் ஆகுது. இப்ப இது எதுவுமே கர்த்தரே இல்லை. மாம்ச சிந்தை மரணம். Nothing is God. ஆனா நான் யாரும் ரசிக்கப்பட்டேன். கிளியரா? இப்ப மைண்ட் என்ன இருக்குன்னு சொன்னா, மாம்ச சிந்தை. இப்ப இது என்ன ஆகுது? எனக்கு இடரல். It's a stumbling block to run my purpose. ஆவின் சிந்தை வரணும். என்ன வரணும்னு சொன்னா, இந்த மாம்சத்தில் இருக்கிற இந்த ஆயுதம் தாவீதுக்குரியவரை எப்படி தொட முடியும்? அப்போ விடங்க ஆண்டவரை என்ன செய்ய கற்றுக்கொள்ள. Praise the Lord. First is forgiveness. The strength of it. பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? மன்னிப்பு. புரியுதா? மன்னிப்புன்றது ஞாபகம் வச்சுங்க. மன்னிச்ச உடனே போய் உறவு வைக்கிறது இல்லை. மன்னிப்புன்றது உங்க ஆயுதம். அவங்க மன்னிப்பு என்ன சொல்ற? The fruit of repentance இல்ல.
புரியுதா உங்களுக்கு? யூ cannot have fellowship because அவங்ககிட்ட என்ன இல்லை, மன்னிப்பினுடைய கனி இல்லை, மன திரும்புதல் கேட்ட கனி இல்லை, ஆகினால ஐக்கியம் கொள்ள முடியாது. ஆனா உங்க ஆயுதம் என்ன தெரியுமா? மன்னிச்சுட்டீங்கன்னா மறந்துடுவீங்க. Praise the Lord. You forget. இப்ப என்ன செஸ்டன், இப்போ உடைய இருதயமானது பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். The next time when things come to hurt you, you not hurt, cannot. ஏன் சொன்னா you have grown because you are forgiven and forgotten. Praise the Lord. சாதாரண சொல்றது இல்ல, நான் மன்னிச்சிட்டேன் இல்ல, ஆவிக்குள்ள நான் பேசுறேன். You go to the Lord, receive the strength from the Lord, and through the Lord forgive and forget. Praise the Lord. என்ன வரும்போது இல்லை, ஆசீர்வதிக்கிறது. But you have nothing to do with them because they have not shown the fruit of repentance. Very important. யாரோட ஐக்கியம் கொள்ள முடியும் தெரியுமா? நம்மை பாதிக்கிறவர்களை மன்னிக்க முடியும், எல்லாம் பண்ண ஐக்கியம் கொள்ள முடியாது. காரணம் சொன்னா மன திரும்புதல் கேட்ட கனி இல்லைன்னு சொன்னா திரும்பவும் உங்களை பாதிப்பார்கள். Praise the Lord. Be very careful. You avoid. அவங்க என்னை குத்திடுவாங்களேன்னு இல்லை, கனியற்றவளா இருக்கிறோட நான் இருக்க முடியாது, என் தேவனை மகிமைப்படுத்த முடியாது என்பதற்காக நான் பிரிந்திருக்கிறேன். Not because they hurt me. மாம்சமான சொல்லும், உன்னை காயப்படுத்துறாங்களே அவங்களுக்கு தள்ளிடுது. Praise the Lord. Be very careful on this. இதுதான் வந்து சிந்தை. சோ அப்ப நம்ம திங்கிங் மாறணும். ஆவிக்குரியதை பார்க்கவே தவிர மாம்சத்துக்குரியதை பார்க்கக்கூடாது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைன்னு சொன்னா நமக்கு என்ன ஆகும்? பிரயோஜனமற்றவர்களாய் போவோம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அப்ப ஆவி, புதுமையான ஆவியின்படி நாம் நடக்கிறவர்களாய் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு அந்த பாயிண்ட் குறிச்சு, உங்கள் மனம் எந்த அளவுக்கு மறுபம் அடைந்து அல்லது மனம் மாறுகிறதோ அந்த அளவுக்கு தான் உங்க வாழ்க்கை மாறும். எத்தனை ஜபத்துல இருந்தாலும் சரி, எத்தனை இருந்தாலும் சரி, உங்க மனம் மாறாம உங்க வாழ்க்கை, ஏன்னா உங்க மனம் எப்படியோ அப்படிதான் வாழ்க்கை. கர்த்தர் கிறிஸ்துவ, கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இயேசுடைய காரியத்தில் அதை பார்க்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரீச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். உங்கள் அவயவங்களை என்ன பண்ணுங்க? அழித்து போடு. ஏன்னா இதெல்லாம் என்னது? பூமியில உண்டு பண்றது. இதெல்லாம் என்ன பண்ண முடியாது? வசனம் முடிங்க. இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வரும். தேவ கோபாக்கினை வரும். கீழ்ப்படியாமை பிள்ளை. இப்ப நீங்க கீழ்ப்படிந்த பிள்ளைகள் சொன்னா இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? உங்க இடத்துல இருக்கக்கூடாது. உலகத்தார் தேவனை அறியாதவர்கள் போல நீங்கள் இருந்தால் அவர்களுக்கு என்ன வருமோ அதேதான் உங்களுக்கு வரும். இவர் நீதிபரர். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவராகவே இருக்காரு. ஒரு தேவ மனுஷனோட பேசிக்கொண்டு இந்த ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அவர் சொன்னதை பார்த்து ரொம்ப இருக்கு. ஏன் கர்த்தர் இன்னும் நியாயம் செய்ய மாட்டார் தெரியுமா? அவர் நியாயம் செஞ்சாருன்னா சபையில பாதி பேர் அவ்வளவுதான். நம்ம நினைக்கிறோம் வெறும் அவங்களுக்கு பண்ணுவாரு. அவர் நீதிபரர். முதலாவது எங்க ஆரம்பிட்டு தெரியுமா? சபையில தான் ஆரம்பிக்கும். ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ். நீதி ஃபர்ஸ்ட் திங். ஏன்னா சபை கிளைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உலகமா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So this is how it goes. And we have to be very careful. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் பாருங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர் அவருடையவன் அல்ல. அவர் ஆவி உங்களில் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்ட. இதுதான் உங்களுடைய விசுவாசம். தேவனுடைய ஆவியை பெற்றுள்ளோம்னு சொன்னா நமக்கு என்ன தெரியும்? நம்ம மாம்சத்துக்குரியவர்கள். அப்ப மாம்சத்துப்படி கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. பயம் வருது, அழுக வருது, கோபம் வருது, கசப்பு வருது, வைராக்கியம் வருது, எல்லாம் தூக்கி போடலாம். ஏன்னா உட்பட்டவர்கள் இல்லை. யூ டோன்ட் நீட் டு ஒபே இட். ஆமா, அதோடைய இச்சைகளுக்கு நீங்க கீழ்ப்படின அவசியமே கிடையாது. Don't say something is forced. Nothing is forced. You take it. உங்க சிந்தையானது மாம்சத்துக்குரியதா இருக்கிற அப்படினால மாம்சத்துக்காக எடுக்குது. ஆவிக்குரிய சிந்தையில போனீங்கன்னா எதிர்த்து நிற்பீங்க.
Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நேரம் முடிஞ்சதுனால ஐ திங்க் ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு நண்பருக்கு ரொம்ப முக்கியமானது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, தேவ பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது, அல்லது ஆராதிக்கும் பொழுது நமக்கு இருக்க வேண்டிய காரியம். யோவான் 5ஆம் அதிகாரத்துல 39-40 மைண்ட் கிளியர் பண்ணிக்கங்க. பிரைஸ் தி லார்ட். எதை ஏமாறாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்ல 5:39-40 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. நல்லா பாருங்க, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற அவர் இயேசு சொல்றாரு, வேத பாருங்களுக்கு சொல்றாரு. உங்களுக்கு நித்திய ஜீவன் அறிந்திருக்கு. ஆனா என்ன பண்ண மாட்டீங்க? என்னிடத்தில் வர மாட்டீங்க. அப்போ when you read the word, two things you have to understand that the word brings out the person. It talks about a person. ஒரு நபரை குறித்து, இயேசு என்கிற நபரை குறித்து பேசுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அவரை குறித்து அங்க பேசுகிறது. நீங்க என்ன பண்ணக்கூடாது? வெறும் அந்த பர்சனை பத்தி பேசுறத மட்டும் கேட்கறதுக்கு இல்ல. நம்ம you need a divine encounter. Praise the Lord. இந்த வார்த்தை என்ன பண்ணணும்? உங்களோடு கூட இடைப்படணும். ரொம்ப முக்கியமானது. எம்மாவூர் சீஷர் நடந்து போறாங்க, கூட இயேசு போறாரு. இவங்க என்ன பண்றாங்க? இயேசு இடத்திலேயே இயேசு பத்தி சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு குறித்து சொல்றாங்க. அப்ப அவர் நிறைய வாக்கியங்கள் எடுத்து கொடுக்கிறார். எல்லாத்தையும் பெருச வாக்கியங்கள்ல எடுத்து கொடுக்கிறார். ஒன்னும் அவங்க என்ன பண்ணல, கண்ணு திறக்கல. பட் when there was an encounter, கண்கள் திறக்கப்பட்டது. அப்பதான் சொல்றாங்க, அவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கையில் இருதயம் கொழுந்து விட்டு எறியவில்லை. வேதத்தை வெறும் இயேசுவை வெளிப்படுத்துகிற ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்டோரி லைக் அபவுட் ஜீசஸ். ஜீசஸ் இஸ் குட். கர்த்தர் அப்படி, கர்த்தர் நம்ம இது பண்ணியிருக்காரு. நோ 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 நோ. must have an encounter. Praise the Lord. The living word, an encounter. அப்படின்னா அதோட அந்த நேர்காணல் வேணும். அந்த வார்த்தையானது உங்கள் வாழ்க்கையில் அப்படி எழுப்பி நிற்கணும். Praise the Lord. If you don't have a divine encounter, அந்த வார்த்தை உங்களோட இடைப்படலன்னா வார்த்தையா இருக்கும், உங்க வாழ்க்கை மாறாது. It has to. சும்மா இயேசுன்னு சொல்லும் பொழுது that person of Jesus, and then you have to have an encounter with the person. You must become your real. Praise the Lord. Word has to become more real than all that you see. நீ காண்கிற எல்லாவற்றையும் பார்க்கிறோ, இந்த வார்த்தையானது எப்படி இருக்கணும்? உங்களுக்கு நிஜமா இருக்கணும். Praise the Lord. ஆமா, ஒரு சூழ்நிலையை பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையானது, ஏன்னா சிந்தை ஞாபகிச்சுங்க. இந்த சிந்தை ஆவியின் சிந்தையாக கிறிஸ்துவை கூட பதிய வச்சிட்டீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? எல்லா மறையும் இந்த வார்த்தை தான் நீங்க பார்ப்பீங்க. கொந்தளிக்க கடலை பார்க்க மாட்டீங்க, அக்கறைக்கு போகிற காரியத்தை மட்டும்தான் பார்ப்பீங்க. உங்க சிந்தை அதுதான் பேசும். ஆமா, பழசெல்லாம் பார்க்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற புதிய காரியத்தை பார்ப்பீங்க. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை பார்ப்பீங்க. இதெல்லாம் பேசுவீங்க. பிரைஸ் தி லார்ட். இது எப்படி உண்டாகுது, எப்படி ஆகும், இப்படி ஆகும் அப்படி யோசிக்கிறது இல்ல. தேவனுடைய காரியத்தை பார்ப்பீங்க அப்படியே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, சாட்சிகள் வேதத்துல அவ்வளவு இருக்கு. வேத புத்தகத்துல அவர் சொன்னதை அப்படியே செய்தார். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை அப்படியே செய்தார். ஒரு சந்தேகம் இருக்கா, எடுத்து வாசிங்க. எப்படி எப்படி அற்புதம் நடந்தது. ஆமா, எல்லாத்தையும் திரும்ப எடுத்து வாசிங்க. ஆமா. சோ அவர் சொன்னதை செய்கிறவர், அதுல டவுட்டே வேண்டாம். அப்போ அவர் சொன்னதை சொல்லிட்டு இருப்போம், அவர் வெளிப்படுத்தல் பேசிக்கொண்டே இருப்போம். எல்லாம் மாறும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போய் சிக்காதீங்க. திரும்பவும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல். அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படுறது என்ன தெரியுமா? இந்த சிந்தை திரும்பவும் மாம்ச சிந்தையா மாறுது. ஆமா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்தின் அடிமைத்தனம், நல்லா புரிஞ்சுங்க. அடிமைத்தனம் வெளியே வராங்க. வெளியே வந்து வனாந்தரத்துல போனோம். ஆனா என்னாச்சு? சிந்தை மாறல. சிந்தை மாறாதனால முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. வனாந்தரத்துல வந்தல, உங்களுக்கு என்ன வேணும்? இச்சிக்காத. இந்த வனாந்தரத்துல எப்படியாக நீ கர்த்தருடைய சித்தத்துக்கு நேரா, வாக்குத்தத்தமான தேசத்துக்கு நேரா எப்படி ஓடுறதுன்னு சொல்லி அதற்கு ஆண்டவர்களை கேளுங்க.
ஏன்னா இனி எகிப்திய கிடையாது எனக்கு. அதானே நீ அங்கிருந்து கூக்குரல் இருக்கல. ஆமா, உன் கூக்குரல கேட்டுதானே கர்த்தர் ஆள் அனுப்புனாரு, உன்னை விடுதலை ஆக்குறாரு. இப்ப நீ எங்க போகிற? வாக்குத்தத்த தேசத்துக்கு போகிற வழி இது வனாந்திரம். நீ வனாந்திரத்துல போகும் பொழுது வாக்குத்தத்த தேசத்துக்கு போய் கொண்டிருக்கிற நீ இந்த வனாந்திரத்துல போவதற்கு என்ன வேணும்? புரியுது உங்களுக்கு? எகிப்து அப்படி இருந்தோம் இல்ல, இங்க என்ன வேணும்? அங்க போகணும் நானு, அதுக்கு எனக்கு என்ன வேணும்ன்றத கேட்டீங்கன்னா கர்த்தர் அதை கொடுப்பார். அவர் கண்மலையிலிருந்து தண்ணீரை வரவழைத்தார். ஆமா, மன்னாவை கொடுத்தார். மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் அவர் கூட இருந்தார். நீ முறுமுறுக்காத. அங்க போறதுக்கு வாக்குத்தத்தத்துக்கு நேராக போறதுக்கு உனக்கு என்ன வேணும்? ஏன்னா அதுதான் எனக்கு வாக்கு கொடுத்தார். உன் ஆவின் சிந்தை என்ன செய்யணும்? கர்த்தரோட இசைந்து கொள்ளணும். அங்க போய் பதிய வச்சிடணும். அவ்வளவுதான். அதுதான் என்னது என் அழைக்கப்பட்ட நோக்கம், என் தெரிந்து கொள்வது இதுதான். இதற்கு நேராக நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். இப்ப எல்லாம் என்ன பண்ணணும்? ஒரு வசனம் அந்த மறந்துட்ட அந்த ரெஃபரன்ஸ், இட்ஸ் a very powerful. அன்பியும் அவள் அன்பு கூறுவர்களுக்கும் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மை. 8:28 ரோமன் 8:28 கிடைக்கும். இட்ஸ் வெரி பவர்ஃபுல். பாருங்க, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் பாருங்க, தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்படின்னு அர்த்தம். அழைக்கப்பட்டவன். அப்ப அழைக்கப்பட்டு நீ எங்க போகணும்? நீ தர்சீசுக்கு போக முடியாது. நீ எங்க போகணும்? நினைவேக்கு போகணும். உனக்கு தேவையில்லாதது what God is doing, அது உனக்கு தேவையில்லாதது. உனக்கு சொன்னது என்னது? நீ அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன? உன் தெரிந்து கொள்ளுதல் என்ன? அவரை மகிமைப்படுத்துக்கு அழைக்கப்பட்டு நீ எங்க போற? Praise the Lord. Be careful. உயர்ந்துக்கு போ. நீ நினைவுக்கு போ. அங்கே என்ன நடக்கும் அதை அவர் பார்த்துக்குவாரு. சகலம் என்னவா? சகலமும் தீமை போல காணப்படுகிறதா சரி, எதிர்மறையா இருக்கிறது காணப்பட்டாலும் சரி, எதிர்ப்பு காணப்பட்டாலும் சரி, குறைவு காணப்பட்டாலும் சரி, எல்லாம் என்னவா மாறணும்? நன்மைக்கு ஏதுவாய் மாறணும். What you do when you're walking through the wilderness, your focus always the promised land. Praise God. ஆனா அந்த போகும் பொழுது உன் கண்கள் எப்பொழுதும் உன் சிந்தை எதில் இருக்கணும்? வாக்குத்தத்தமான தேசத்தில் இருக்கணும். வாக்குத்தத்தமான தேசத்தை நீங்க பேசிக்கொண்டே இருப்பீங்கன்னா இந்த வனாந்திரம் முழுவதும் உங்களுக்கு என்ன மாறணும்? நன்மைக்கு எதுவாய் மாறணும். ஆமே. ஆமா, அப்படியே என்ன டிரெஸ் பழமையாகல, பாதரட்சி பழமையாகல, அவங்க பலவீனர் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. ஓ glory to God. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ இட்ஸ் நாட் ஜஸ்ட் a person. யாரை பத்தி சொல்றது அது மாத்திரம் இல்ல, அவரோடு கூட உங்களுக்கு என்ன சொல்லணும்? திவ்ய நேர்காணல் அல்லது டிவைன் என்கவுண்டர் இருக்கணும். If the word is not having an impact or encounter with you, you're not going to change. Amen. We'll come back to say the same thing again. திரும்ப பலசியே சொல்லிட்டு இருக்கீங்க. ஜெபிக்கலாம், உபவாசிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா வார்த்தையானது வெறும் வார்த்தையா இருக்கு தவிர அது ஜீவனமான வசனம். யோவான் 6:63 சொல்லி முடிக்கிறாரு. ஓ ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனமாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகத்தான விசுவாசம் என்பது கடும் முயற்சியால் வருவதல்ல. நீங்க by striving, working hard, the great faith does not come. It only comes by surrender. நீங்கள் அர்ப்பணிக்கிறதுனாலே தான் நீங்க விசுவாசத்தை எழும்ப முடியும். என்ன அர்ப்பணிப்பு தெரியுமா? நான் அல்ல ஆண்டவரே, எனது வாழ்க்கையில நீங்க தான் எல்லாம். அதான் faith. It will be a person of great faith. நீ ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, என் வேலைக்காரன் சொந்தமாவான். இயேசு சொன்னாரு, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலிலும் கண்டதே இல்லை. See, the word was not just a word introducing Jesus. It was a word which had an encounter with him. You are நான் ஒரு அதிகாரி,
உங்களுடைய வா என்றால் வருகிறார், போ என்றால் போகிறார். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதாங்க, நீர் தேவனுடைய குமாரன், நீர் அதிகாரம் உடையவர். அல்லேலூயா. வேற முடிஞ்சதுனால சொல்லி முடிக்கிறேன். என்ன இப்போ அந்த கேள்வி, இப்போ ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு பதில், எந்த சிந்தனைகளுங்க எதன் மேல பதிவு வைக்க போகிறீங்க? அவன் யோசிச்சுங்க, எதன் மேல உங்கள் காரியங்கள் மாம்சத்துக்குரிய மேல அல்லது தேவன் மேல ஆவிக்குரிய விளக்கல் போறீங்களா? வெரி இம்பார்ட்டன்ட். அவன் ஏன் சொன்னார்? உங்கள் சிந்தையை பதிய வைக்காம உங்க வாழ்க்கை மாறாது, உங்கள் மனம் மாறாம நீங்கள் மறுரூபம் அடைய முடியாது. சொல்லுவாங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்க சிந்தை என்ன பண்ணல? மாறுங்க. இன்றைக்கு மாறுங்க, உடைங்க. எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆவியின் சிந்தை ஜீவனும் வேண்டாம். விடுங்க, கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்க, முன்னேறி போங்க. ஆமென். முன்னேறி போங்க, கர்த்தரை பிடித்துக் கொண்டு முன்னேறி போங்க. உங்கள் காரியங்கள் எல்லாம் மாறும். உலகத்தின் காரியங்கள் இவங்களை பிடித்துக் கொள்ளாதீங்க. இதுவரைக்கும் அழித்தது இன்னும் அழித்து போகணும். ஆமென். நம் கண்களை மூடி தேவ நோக்கி பார்க்கலாம். எல்லாருமே இருப்போமா? தேங்க்யூ.